இது வந்து மயிலாடுதுறையில் கோரைநாடு அப்படிங்கிற பகுதியில் நம்ம போட்டிருக்கிற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டங்க. இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் இப்போ ஃபுல்லாக ரூஃப் டாப் சிஸ்டம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்சிடி ஸ்கீமில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, எப்படி இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த சப்சிடி கொடுக்குறதுக்குன்னே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அது நேஷ்னல் போர்ட்டல்னு பேர். இப்போ நேஷ்னல் போர்ட்டல் வந்து ஏற்கனவே இருக்கும்போது நேஷ்னல் போர்ட்டல் 1.0ன்னு இருந்துச்சு. அதில் நிறைய பிரச்சனைகள். இப்போ ஒருத்தருக்கு வந்து 3000 வாட்ஸ் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோம்னா அதில் வந்து 3.1 கிலோ வாட்டுன்னு அதில் ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம 3.1 கிலோ வாட்டுன்னு கொடுத்தோம்னா அது 3100 வாட்ஸ்னு அதுவே தானாகவே மாறிக்கிடும். அப்போ இதில் வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த எனர்ஜி மின்சாரத்துறை அவங்க வந்து இதை உற்பத்தி பண்ணி இந்த சைட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கு இருக்காங்க, இதில் வந்து என்கேஜ் ஆகிறாங்க. டான்ஜெட்கோ இதில் என்கேஜ் ஆகியிருக்காங்க. டான்ஜெட்கோவில் ஹையர் அஃபீஷியல்ஸ் என்கேஜ் ஆகிருக்கிற அதே நேரத்தில் அதான் ஆர்இசின்னு பேர். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற ஏஇ அவங்களுக்கும் தனியாக லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்படி ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ நம்ம வந்து 3.1 கிலோவாட்டுன்னு நம்ம வெண்டார் சைட்லேருந்து சோலார் போட்டு கொடுக்குறவங்க சைட்லேருந்து என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகுதுன்னா 3100 கிலோ வாட்ஸு அப்படின்னு காட்டுது. ஒரு சில இடத்துல 3100 கிலோ வாட்டுன்னு காட்டுது. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஈபியிலேருந்து ஏஐ என்ன சொல்லுவாங்க, கஸ்டமரை கூப்பிட்டு, உங்கள் வெண்டாருக்கு ஒன்றுமே தெரில பாருங்கள் 3100 கிலோ வாட்டுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜை கஸ்டமருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடுவாங்க. கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, இது கூட சரியாக பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் என்ன ஏற்றிருக்கிறீங்க, 3 கிலோவாட்டு போட்டிருக்கு, 3100 கிலோவாட்டுன்னு ஏற்றிருக்கீங்க, அதனால தான் எங்களுக்கு நெட் மீட்ரு வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாம் நடக்குது தமிழ்நாடு பூராமே. எல்லா வெண்டாருக்கும் நடக்கும், எல்லா கஸ்டமருக்கும் நடக்குது. ஒரு 30% கஸ்டமருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆர்இசிலேருந்து, சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்லேருந்து வரும், வந்த உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கம்ப்ளைண்ட்டை க்ரீவன்ஸில் நீங்கள் போடுங்க. இவ்வளோ மாதிரி நாங்கள் 3160 வாட்ஸ்னு நாங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கோம், 3.1 கிலோவாட்டுன்னு வரணும், ஆனால் அது என்ன வருது 3100 கிலோவாட்டுன்னு வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் அனுப்புங்க சொல்கிறாங்க. இது மாதிரி 2-3 பிரச்சனை இந்த நேஷ்னல் போர்ட்டலில் இருக்குது. அதுக்கான தீர்வுகளையும் நேஷ்னல் போர்ட்டலில் உடனுக்குடன் செஞ்சு தராங்க. நம்ம இமெயில் அனுப்பிட்டோம்னா உடனே அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்கோ அந்த சேங்ஷன்டு லோடில் 100% நீங்கள் சோலார் போடலாம். இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்குற எல்லாமே 560 வாட்ஸு டாப்கான் பைஃபேஷியல் பேனல் போடுறோம். இந்த டாப்கான் பைஃபேஷியலில் 100% ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ 560 வாட்ஸில் நம்ம 6 பேனல் கொடுக்குறோம்னா 3360 வாட்ஸு நமக்கு ஜென்ரேட் ஆகும். 3360 வாட்ஸுமே கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் ஆகுது நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 12லேருந்து 14-15 யூனிட்டு டெய்லி ப்ரொடக்ஷன் ஆகுது. இதான் அந்த டாப்கான் பைஃபேஷியல். அப்போ சேங்ஷன்டு லோடு 3 கிலோவாட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3.36 இருக்குது சார், நீங்கள் சோலார் போடக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏஇ சைடில் சொல்லிடுவாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக டைனமிக் லோடு அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை நேஷ்னல் போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. டைனமிக் லோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3.36ன்னு என்ட்ரி பண்ண உடனேயே அதுவே ஆட்டோமேட்டிக்காக 4 கிலோவாட்டுக்கு ஜம்ப் ஆகிக்கிடும். அதுக்குரிய 1 கிலோவாட்டோ 2 கிலோவாட்டோ என்ன அடிஷ்னல் லோடு வருதோ அதுக்குரிய பேமெண்ட்டையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி சாஃப்ட்வேரில் வச்சுருக்காங்க. இது கஸ்டமருக்கு போனவுடனே என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் சோலார் போட்டவுடனே ஒரு 3000 பில்லு கட்டுன்னு சொல்லி வருது, நீங்கள் என்ன சொன்னீங்க, நெட் மீட்ரு மட்டும்தானே கட்ட சொன்னீங்க, இங்கே பாருங்கள் அடிஷ்னலாக ஒரு தனியாக ஒரு 3500 வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டைனமிக் லோடு. இதை நீங்கள் டைனமிக் லோடாக பே பண்ணலாம். இல்லைன்னா நேராக இபி ஆஃபீஸில் போய் எனக்கு அடிஷ்னலாக 2 கிலோவாட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 கிலோவாட்டுக்குரிய பணத்தை நீங்கள் கட்டலாம். 2 விதத்தில் இருக்குது. இது மாதிரி நேஷ்னல் போர்ட்டல்லேருந்து வரக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்னால கஸ்டமர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இது வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் இல்லை. இதை குறித்த விஷயம் நீங்கள் இபி ஏஇட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தெரிலனா நீங்கள் உங்கள் வெண்டார்கிட்ட கேட்டுக்கோங்க, யார் சோலார் போட்டாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கஸ்டமர் வந்து ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நேஷ்னல் போர்ட்டலுங்கிறது 2.0 அப்படின்னு அடுத்த வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுறாங்க.
இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் நீங்கள் சோலார் போட்டதுலேருந்து 3 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நெட் மீட்டரை ஃபிட் பண்ணிடுவாங்க. அதில் இருந்து 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சப்சிடி கிளைம் ஆகிடும். இந்த சப்சிடி கிளைம் ஆகிறதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும், உங்கள் இபி சர்வீஸில் இருக்கிற பேரும், உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மாறினா கூட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது தானே, கம்ப்யூட்டர் தானே செக் பண்ணுது. அப்போ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் மிஸ்மேட்ச்னு காட்டிட்டு உங்களுக்கு சப்சிடி வராமல் போயிடும். அதனால் ஆரம்பத்திலேயே ஆதார் கார்டு, நம்ம இபி சர்வீஸில் இருக்கிற நம்பர், நம்ம டீட்டெயில், நம்ம க்ரெடென்ஷியல்ஸை கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னா, இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. சோலார் பக்காவாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம்.